ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி போண்டா. இது எந்த ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்பெஷல். இது எம்ஜி ஸ்ட்ரீட், பாண்டியில் எம்ஜி ஸ்ட்ரீட் பிரியாணி பேரடைஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எப்போ நாங்கள் பாண்டிச்சேரி போனாலும் இந்த கடைக்கு போவோம், விசிட் பண்ணுவோம். அங்கே நிறைய இருக்குது. அது மாதிரி கறி போண்டா இருக்குது, ஃபிஷ் போண்டா, ப்ரான் போண்டா எல்லாமே ஃபேமஸ் அங்கே. சரி, இது வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குன்னா வெங்காயம், கோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் வந்து நான் மீட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம், மட்டனும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து சிக்கனை வந்து வேக வைக்கணும் அவசியம் இல்லைனா மட்டனை கண்டிப்பாக நீங்கள் வேக வச்சு தான் இதில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டிக்கிட்டு இந்த வெங்காயம் ப்ளஸ் இந்த கோஸ், இந்த புதினா, கறி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லா ஃபுல்லாகவே மேக்னெட் ஆகும். நல்லா ஊறின பிறகு தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு இதெல்லாம் வந்து நம்ம கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு போண்டாவாக ரெடி பண்ண போகிறோம். அதை நீங்கள் உருண்டையாக பண்ணி வச்சுக்கிட்டு இதில் டிப் பண்ணணும். நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக சால்ட்டு ப்ளஸ் கலர் ஃபுட்டு சேர்க்கறனால நீங்கள் சேர்க்கலாம். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபைனலாக வந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி அந்த கடையில் நாங்கள் டேஸ்ட் பண்ணோமோ அதே டேஸ்ட் இருந்துச்சு. சரி, உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதை எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த கோஸுமே கொஞ்சம் அரிஞ்சிட்டு கொஞ்சம் வந்து வெங்காயமும் நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு இதில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. This video is sponsored by BuyMode. BuyModeக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற திங்ஸ் இதில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ரேட் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ.